ஓகே. இப்ப வந்து அன்னைக்கு ஆகு பெயர் பார்த்தோம்ல, ஆகு பெயர்ல எத்தனை வகையான ஆகு பெயர் இருக்கு? 16. 16 வகையான ஆகு பெயர் இருக்கு. நம்ம கடைசியா பார்த்த ஆகு பெயர் என்னது? தானிய வகு பெயர். தானிய பெயர் பார்த்தோம். ஓகே. இப்ப வந்து அந்த ஆகு பெயர்லாம் வந்து புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் முதல் ஆகு பெயருக்கு இன்னொரு பெயர் என்ன? முதல் ஆகு பெயருக்கு பொருளாகு பெயர். ஓகே. இடவாகு பெயர்னா எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்? இடம் அல்ல வரும். இடத்தை ஒரு ஊர் பெயரு, ஒரு ஊரை ஏதாவது ஒரு ஊரோட பெயரை குறித்து இடத்தை குறித்து அந்த மாதிரி வரும். ஊருன்னு இல்ல, எந்த ஒரு பிளேஸ குறிச்சாலும் இடத்தை குறிச்சாலும் அது இடவாகு பெயர்ல வந்துடும். அடுத்து காலவாகு பெயர்னா மாதத்தை குறிக்கும். மாதத்தை குறிக்கும், வார நாட்களை கூட குறித்தாலுமே அது காலவாகு பெயர் தான். ஓகேவா? சினையாக பெயர் என்பது உறுப்பை குறிக்கும். உறுப்பை குறிக்கும். இப்ப நம்ம வந்து அந்த ஒரு உறுப்பு, காலம், இந்த மாதிரி இடம் அப்படின்னு ஒரு கீவேர்டு மாதிரி வச்சிருக்கோம்ல, அந்த கீவேர்டை எப்போதுமே மறக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து கரெக்டா சூஸ் பண்றதுல மிஸ்டேக்கே விட மாட்டோம். ஓகேங்களா? அடுத்து குணவாகு பெயருக்கு இன்னொரு பெயர் என்ன? பண்பாகு பெயர். பண்பாகு பெயர். இப்ப இதுல எப்படி வந்து ஓகே. அடுத்து வந்து அவன் வந்து எப்படி வந்து அவன் அந்த ஒரு நபரை பத்தின பண்பையோ அல்லது குணத்தையோ குறிக்கும், இல்ல பொருளை பத்தின பண்பையோ அல்லது அதனோட சிறப்பையோ குறிக்கிறது தான் வந்து பண்பாகு பெயர் அல்லது குணவாகு பெயர்னு அர்த்தம். தொழிலாகு பெயர் வந்து நம்ம செய்யற தொழிற்பெயர்லாம் வரல, உட்காருதல், எழுதல், ஓடுதல், நடத்தல், உண்டல், செய்தல், இந்த மாதிரி வந்து ஒரு தொழில நம்ம செய்யற செயலை தொழிலை குறிக்கிறதுனா தொழிலாக பெயர்ல இடம்பெறும். அடுத்து சொல்லாகுதல் அப்படின்னா ஒருத்தவங்களோட சொல்லுக்கு வந்து நம்ம மதிப்பை கொடுத்து சொல்றதுதான் சொல்லாகு பெயர். வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு முக்கியம் அல்லது இனிது, இது மாதிரி வந்து ஏதாவது சொற்களை பத்தி இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம சொன்னோம்னா அது சொல்லாகு பெயர். தானிய வாகு பெயர்ன்றது என்ன ஒரு பொருளையுமே சொல்றது. தானியம்னா தானியத்தை மட்டும் குறிக்காது, ஒரு பொருள் நம்ம பயன்படுத்துற உணவுப் பொருட்களை எதை குறிச்சாலும் அது தானிய வாகு பெயர்ல தான் வரும். அடுத்து இப்ப வந்து அடுத்த ஆகு பெயர் என்ன பார்க்க போறோம்னா கருவி ஆகு பெயர். என்ன ஆகு பெயர்? கருவி ஆகு பெயர். கருவி ஆகு பெயர். இப்ப கருவி ஆகு பெயர்னா நம்ம பயன்படுத்துற கருவிகள், உளவு கருவியா இருக்கட்டும், இல்ல ஒரு இசைக்கருவிகளா இருக்கட்டும், என்ன ஒரு கருவியை நம்ம பயன்படுத்தினாலும் அந்த கருவியோட பெயர் வந்துட்டாலே அது கருவியாக பெயர் தான். ஓகேவா? இனியன் யாழை மீட்டினான். ஓகேவா? வெண்பா வீணை வாசித்தாள். உழவன் ஏர் உழுதான். இந்த மாதிரி என்ன ஒரு பொருளை வச்சு நம்ம அந்த செயலை செஞ்சாலுமே அந்த கருவி வந்து அந்த இடம் பெற்றுச்சுன்னா ஒரு வாக்கியத்துல அதுதான் கருவி ஆகு பெயர். புரியுதுங்களா? அந்த கருவியை பயன்படுத்தி அந்த வாக்கியம் அமைந்தாலே அது கருவி ஆகு பெயர். அடுத்த ஆகு பெயர் வந்து என்னன்னா காரிய வாகு பெயர். காரியம்னா என்ன? நம்ம ஒரு செயலை செய்யறது. தொழிலாகு பெயருக்கும் காரியவாகு பெயருக்கும் வித்தியாசம் இருக்குது. தொழிலாக பெயர்ன்றது என்பதுன்னா பொங்கல் தின்றான் அப்படின்றது. பொங்கல்ன்றது ஒரு பொருள், அப்படித்தானே? தின்றான் அப்படின்றது அது இல்ல முடிஞ்சுன்னா தொழிலாக பெயர். இது காரியவாகு பெயருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா நான் சமையல் செய்தேன், ஒரு காரியத்தை செய்தேன். நான் இந்த வேலையை முடித்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அது என்ன பெயர்னா காரியவாகு பெயர். என்ன பெயர்? காரிய வாகு பெயர். பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து சமையல். நான் சமையல் செய்தேன், நான் இந்த வேலையை செய்தேன், நான் பணியில் சில கோப்புகளை முடித்தேன், இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அது காரியம், ஒரு இது காரியத்தை செய்யறதுன்னு அர்த்தம். அடுத்து வாகு பெயர் என்னன்னா கருத்தாகு பெயர். இந்த கருத்தாகு பெயர்னா நம்ம சொல் அந்த வாக்கியத்துல வந்து ஒரு கருத்து இடம் பெற்றிருக்கணும். என்ன இடம் பெற்றிருக்கணும்? கருத்து வந்து இடம் பெற்றிருக்கணும். திருவள்ளுவரை படித்துப்பார், பாரதியாரின் நூல்களை வாசித்துப்பார், அண்ணாவின் அறிவுரைகளை கேட்டுப்பார், இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப அதுல என்ன இருக்குது? அண்ணாவின் அறிவுரைகள்லாம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. வைரமுத்துவின் கவிதைகளை
கேட்டுப்பார் அப்படின்னா அதுல ஒரு கருத்து இருக்கு. அதனால அதை நம்ம கேட்டா அதுல இருந்த உள்ள வந்து நமக்கு என்னன்னா பொருள் வந்து நமக்கு புரியும் அப்படின்றதுதான். இந்த மாதிரி வந்து ஒரு வாக்கியமோ சொற்றொடரோ வந்துன்னா அது என்ன பெயர்னா கருத்தாகு பெயர். பெயர் கருத்தாகு பெயர். இது வந்து லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி தான். புரியுதுங்களா? அடுத்து உவமையாகு பெயர். உவமையாகு பெயர்துன்னா ஒருவரை பார்த்து நல்ல மனிதன் வந்தார் அப்படின்னு சொல்றது, இல்ல இனிய சொல்லாலையும் சொன்னாலும் சரி, இல்ல வன் சொல்லாலே சொன்னாலும் சரி. இனிய சொன்னா என்ன, அவங்கள பாராட்டி சொல்றது. வன் சொன்னா என்ன, இந்த வந்துட்டான் ஒருத்தர் திருடு, எப்ப பார்த்தாலும் திருடு, ஒரு கல்வன் வந்தான் அப்படின்னா அவனோட வந்து வன் சொல்ல அவனை வந்து சொல்றது, அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி குறிப்பிட்டால் அதுக்கு என்ன பேர்னா உவமை. ஒரு உவமைப்படுத்தி சொல்றாங்க. ஒருவரை பார்த்து நாரதர் வந்து விட்டார், நாரதர் வருகிறார் அப்படின்லாம் சொன்னோம்னா அவர் அந்த வேலையை பார்க்கிறாருன்னு அர்த்தம். சோ அதனால இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து சொற்களை வந்து வாக்கியத்துல கண்டுபிடிச்சோம்னா இதுதான் வந்து உவமையாகு பெயர். அவங்கள போல இவங்கள் அந்த மாதிரி. ஓகேவா? நம்ம என்ன பெரியவங்களை பார்த்து சிறு குழந்தையை போல் ஏன் அடம்பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவோம். தாத்தாவோ வயசானவங்களை பார்த்து ஏன் வந்து சின்ன குழந்தைய போல நீங்க அடம்பிடிக்கிறீங்க, அப்ப ஒரு உவமையா சொல்றது அவங்கள. அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா என்ன பெயர்னா உவமையாகு பெயர். உவமைக்கு வந்து முக்கியமான கீவேர்டு போல அப்படின்ற கீவேர்டு தான். அவர்களை போல், அந்த போல், அந்த பொருளை போல. மலர் போன்ற முகம் அதெல்லாம் இதுக்கு வருமா மேம்? அது வந்து உருவகம் தானே வரும். ஓ சரி. ஓகே. மலர் முகம், இந்த மாதிரி செந்தாமரை, மான் போன்ற கண்கள், அந்த மாதிரி எல்லாம் அது வந்து உருவகத்துல வந்துடும், உவமையில வராது. இது உவமையாகு பெயர். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் மேம்? இதுக்குதான் சொன்னல, அந்த என்னன்னா ஒருவரை பார்த்து நாரதர் வருகிறார் அப்படின்னு சொல்றது, கயவனிடம் ஜாக்கிரதையாக இருந்து கொள். கயவன்னா யாரு? திருடன், கல்வன். அப்ப அவங்கள்ட்ட நமக்கு இது கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இந்த மாதிரி சொல்றதுதான் வந்து உவமையாகு பெயர். கயவன்னா அந்த அவங்க வந்து அந்த வேலையை செய்வாங்கன்னு உவமைப்படுத்தி சொல்றது. திருடன் எப்படி பொருட்களை திருடுவானோ அதே மாதிரி இந்த நபரும் இப்படி பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்ற மாதிரி கம்பாரிசன். அவங்கள போல இவனும் இருப்பான், இவங்கள்ட்ட வந்து ஜாக்கிரதையா இருந்துக்க, பேசுறதுலயும் பார்த்து பேசு அந்த மாதிரி. அடுத்து வந்து என்னன்னா எண்ணல் அளவை ஆகு பெயர். எண்ணல்னாலே ஒண்ணும் இல்ல, நம்ம நம்பர்ஸ் தான். 1 2 அந்த மாதிரி சொல்றதுதான். ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒன்றுன்ற எண் வந்து குறிப்பிட்டிருக்குல்ல அதுல, அப்ப அது எண்ணல் ஆகு பெயர். இதை வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். எண்ணல் எண்ணல் ஆகு பெயர். ஓகேவா? நம்பர்ஸ் அந்த வாக்கியத்துல சொற்றொடர்லயே என்ன இருக்குன்னா நம்பர் 1 2 5 100 இந்த மாதிரி எண்களை குறிப்பிட்டிருந்தா அது எண்கள் ஆகு எண்கள் எண்ணல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு அர்த்தம். எடுத்தல் அப்படின்னா நம்ம வந்து இந்த 5 கிலோ சர்க்கரை, அரிசி இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்ல. எண்ணல்னா கவுண்டிங், 1 2 நம்ம கவுண்ட் பண்ணுவோம். எடுத்தல்னா என்னது, அதை கவுண்ட் பண்ண முடியாது. அப்படியே ஒரு இதுல எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த டிஜிட்டல் இதுல போட்டு அளந்து இத்தனை கிலோ இருக்கு, இல்ல 1/2 கிலோ இருக்கு, 1/4 கிலோ இருக்கு அப்படின்னு சொல்றது. அதுல என்ன வரும்னா 5 கிலோ என்ன விலை, சர்க்கரை 5 கிலோ என்ன விலை, அந்த மாதிரி வந்தா அதாவது அன்கவுண்டபிள் திங்ஸ்லதான் இந்த மாதிரி வரும். அப்ப எடுத்தல் எதுல வரும், நம்ம வந்து கணக்கிடவே முடியாததுலதான் எடுத்தல் அளவை ஆகு பெயர். புரியுதுங்களா? இத்தொடரில் வந்து அளவை புரியல மேம். எண்ணல் ஆகு பெயர் எக்ஸாம்பிள். எண்ணல் ஆகு பெயருக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒன்று பெற்றால் ஒளிமயம்.
ஓகே அடுத்து வந்து எடுத்தல் ஆகு பெயர்ல வந்து 5 கிலோ அரிசி என்ன விலை? இப்ப 5ன்றது நம்பர் வந்திருக்கு. பட் வந்து நம்ம என்ன பண்ணணும், எண்ணல் ஆகு பெயர்னு எழுதக்கூடாது. ஏன்னா அரிசின்னு குறிப்பிட்டது வந்து கவுண்டிங் கிடையாது. அரிசின்றது வந்து என்னது, நம்மளால எண்ண முடியாதது. அப்ப அந்த பொருளை வந்து நீங்க பார்க்கணும். அப்ப எடுத்தல் ஆகு பெயர்ல தான் வரும். எடுத்தல் ஆகு பெயர். எடுத்தல் ஆகு பெயர் புரிஞ்சுச்சா? அடுத்து முகத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னா, முகத்தல் அளவை ஆகு பெயர்னா முகந்து அளந்து எடுக்கிறது. இப்ப எண்ணெய், லிக்யூட் ஐட்டம், புரியுதுங்களா? இப்ப தண்ணி, இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு, முகந்து அதை அளக்கிறது தான் முகத்தல் அளவை ஆகு பெயர். இப்ப இதுலயே வந்து திட திரவ அந்த மாதிரி பொருட்களை வந்து இடம்பெற்றிருக்குது. முகத்தல்ல என்ன பண்ணும், திரவ பொருள் மட்டும்தான் வரும். 4 லிட்டர் தேவை, பெட்ரோல் வந்து 4 லிட்டர் தேவை. இத்தொடர்ல வந்து லிட்டர் என்பது முகத்தல் அளவையை குறிக்குது. அந்த அளவை வந்து எப்படின்னா நெய்யா இருக்கலாம், பாலா இருக்கலாம், எந்த பொருள் வேணாலும் இருக்கலாம், எண்ணெயா இருக்கலாம். ஆனா அது என்ன பண்ணிருக்கணும், நம்ம முகந்து கொடுக்கணும். அதுதான் முகத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து லாஸ்ட் ஒன்னு, 8வது வந்து நீட்டல் அளவை ஆகு பெயர். நீட்டல் அளவை ஆகு பெயர். ஆகு பெயர். இப்ப நீட்டல் முகத்தல் புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? எஸ் மேம். இப்ப நீட்டல் அளவை ஆகு பெயர்னா, நீட்டல் அளவைனா எதுக்கு யூஸ் பண்றோம் நம்ம? அளவு அளவு நாடா, மெஷர்மெண்ட். ஓகே, கரெக்ட். அப்ப மெஷர்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? துணி, கிளாத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து எனக்கு 2 மீட்டர் துணி கொடு, 2 மீட்டர் சட்டை வேண்டும், புரியுதுங்களா? இந்த மாதிரி 1 கொடு, 4க்கு தா, அப்படி 4 லிட்டர் இது கொடு, மீட்டர்ல கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பெயர் தான், மீட்டர்ல வந்தாலே அளந்து சொல்றதுக்கு வந்தாலே அது வந்து நீட்டல் அளவை ஆகு பெயர். 3 மீட்டர் கொடு. மேம் அப்போ பூவெல்லாம் அளந்து கேட்போம் இல்ல மேம், அதுவும் இதுலயே வருமா மேம்? அதுவும் வந்து இதுலதான் வரும். பூ வந்து இப்ப 1/2 முழம் கொடு அப்படின்னு சொன்னோம்னா அது அளந்து தானே கொடுக்குறாங்க. இப்போ 1 முழம் கொடுங்க அப்படின்னு சொன்னா, 2 முழம் கொடுங்க அப்படின்னா நம்ம அளந்து தானே கொடுக்குறோம். அதுவும் வந்து நீட்டல் அளவையில தான் வரும். அது எண்ணலோ எடுத்தலோ முகத்தல்லையோ வராது. இதுதான் இது. இப்ப வந்து பாருங்க, இப்ப கருவி ஆகு பெயர்னா எதனோட ஒரு கருவியை பத்தி சொல்லியிருப்பாங்க. யாழ், வீணை, இல்ல உழவு கருவிகள், இல்ல வேற எந்த கருவிகளை கொடுத்தாலும் அந்த கருவியோட பெயர் இருந்தா அதை கருவியாகு பெயர்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். காரிய வாகு பெயர்னா ஒரு காரியத்தை செய்யறதா இருக்கணும். நான் சமையல் கற்றேன், நான் வந்து புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு செயலை குறிச்சு இருந்துச்சுன்னா அது காரிய வாகு பெயர். கருத்தாகு பெயர்னா மத்தவங்க சொற்பொழிவு, அவங்க பேரை சொல்லி அதுல உள்ள நல்ல விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்குது, அதுல ஏதோ கருத்து இருக்கு. என்ன, இப்ப திருவள்ளுவரை படித்து பாருன்னா திருவள்ளுவரை நம்ம போய் படிக்க முடியாது, அவர் எழுதின திருக்குறளை படிச்சா நம்ம நல்ல விஷயங்களை கத்துக்கலாம். அந்த மாதிரிதான் சொல்றாங்க. ஓகேங்களா? தமிழ் தொண்டு அறிஞர்களை படித்து வா, இல்ல புது கவிதைகளை படித்து வா, புது கவிஞர்களை அறிந்து வா, இப்படின்னா அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுதான் கருத்தாகு பெயர். உவமையாகு பெயர்னா ஒருத்தரை வந்து ஒரு மாடலா வச்சு அவங்கள வச்சு கம்பேர் பண்ணி அவங்க போல இவங்க, அது நல்லதா இருக்கட்டும் இல்ல கெட்ட விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு வந்து போல என்று எடுத்து கூறினா அது உவமையாகு பெயர். எண்ணல் ஆகு பெயர்னாலே கவுண்டிங் தான். 1, 2 அது என்ன நம்பர்ஸ் வந்து எத்தனை நம்பரை குறிப்பிட்டாலும் அது எண்ணல் ஆகு பெயர். எடுத்தல் ஆகு பெயர்னா என்னன்னா, எடுத்தல்னா நம்ம பொருட்கள் அதாவது கவுண்டே பண்ண முடியாத பொருட்கள், அரிசி, சர்க்கரை, பருப்பு, இந்த மாதிரி பொருட்களை வந்து எடுத்து இத்தனை கிலோ அப்படின்னு தான் போடுவோம். அந்த மாதிரி. முகத்தல்னா ஒரு லிக்விட் ஐட்டம், நல்லா தெரியும், வாட்டரு,
இல்ல ஆயில், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், முகந்துதான் வந்து அதை அளந்தெடுப்போம். அந்த மாதிரி பொருட்கள் வந்து அந்த வாக்கியத்துல வந்து குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா அது முகந்தல் அளவை ஆகு பெயர். நீட்டல் அளவை ஆகு பெயர்னா ஒரு துணியை தான் நம்ம அளந்தெடுப்போம், இல்ல ஏதோ ஒரு சிவரை வந்து இத்தனை அடி இருக்குன்னு அளந்தெடுப்போம். அந்த டேப் வச்சு அளவு நாடா வச்சு அளக்கிற இது என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாலும் அது நீட்டல் அளவை ஆகு பெயர் தான். இப்ப புரிஞ்சுச்சா ஆகு பெயர்ல? இப்ப 16 ஆகு பெயர் வந்து நம்ம முடிச்சிட்டோம். புரியுதுங்களா? இது வந்து ஆகு பெயர்ல எப்போதுமே நமக்கு வந்து ஈஸியா தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரிதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். தேவையில்லாம ஓவர் திங்க் பண்ணி தான் நம்ம ஆன்சரை வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. நமக்கு கரெக்டா அந்த கொஸ்டினை ரீட் பண்றப்பயே கருவினா கருவி நமக்கு கண்ணுக்கு உடனே சடனா கிளிக் ஆயிரும். அப்பயே நம்ம என்ன பண்ணிடணும், அதுதான் ஆன்சர் அப்படின்னு வந்து டிக் பண்ணிடணும். நம்ம வந்து இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு ரொம்ப யோசிச்சோம்னா 4 ஆப்ஷனை பார்த்துட்டு நம்ம வந்து தப்பா கிளிக் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால வந்து கொஸ்டினை ரீட் பண்ணோடனே 4 ஆன்சர் ரீட் பண்ண இதுதான் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு எப்போதுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆன்சரை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இலக்கணம் போலாமா? புரிஞ்சுச்சா? எஸ் மேம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இந்த டாபிக்ல. மேம் எடுத்தல் ஆகு பெயர் ஒண்ணு சொல்லுங்களேன். எடுத்தல் ஆகு பெயரா? அதான் அரிசி, சர்க்கரை, பருப்பு. 3 கிலோ சர்க்கரை கொடுங்க, 5 கிலோ பருப்பு கொடுங்க, 5 கிலோ இல்ல 7 கிலோ மிளகாய் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற மளிகை பொருட்கள்ல இருந்துதான் இது சொல்லுவாங்க. ஓகே மேம். அடுத்தது வந்து சொற்கள்ல வந்து இலக்கிய வகை இலக்கண வகைன்னு 2 இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இதுல வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு இலக்கிய வகை, இன்னொன்னு இலக்கண வகை. இப்ப வந்து நம்ம இன்னைக்கு இலக்கிய வகையை மட்டும் பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல இலக்கண வகை பார்ப்போம். ஏன்னா 2 நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் வந்து அதுல நிறைய இருக்குது. இப்ப 8 அது இதுல இலக்கிய வகையில 4 இருக்கும், இலக்கண வகையில 4 இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இலக்கண வகையை மட்டும் நல்லா படிச்சு அதுக்குரிய எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு இதுதான் அப்படின்றத நம்ம நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இலக்கண வகைக்கு போகலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஒரே மாதிரியாகவும் இருக்கும். விளக்கம் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸாம்பிள பாக்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஒரு எழுத்து வந்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து தொடர்ந்தும் வந்து பொருள் தருவதுதான் சொல்லுன்னு சொல்றோம். இப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட சொல்கள் வந்து தொடர்ந்து வந்தா அதை என்னன்னு சொல்லுவோம்? வாக்கியம்னு சொல்லுவோம், இல்ல சொற்றொடர் சொல்லுவோம். அந்த சொல்லுக்கு வந்து மொழி, பதம், கிளவி அப்படின்ற வேறு ஒரு பெயர்களும் இருக்குது. சொல்லுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கு? மொழி, பதம், கிளவி அப்படின்ற வேறு ஒரு சொற்களுமே இருக்கு. இப்ப இத வந்து இலக்கண முறைப்படி எப்படி வந்து பாக்குறாங்க? இலக்கண முறைப்படி எப்படி பாக்குறாங்கன்னா 4 வகையா பிரிக்கிறாங்க. எத்தனை வகை இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இலக்கண வகையில வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். புரியுதுங்களா? இலக்கண முறைப்படி 4 வகை இருக்கு. இலக்கண முறைப்படி எத்தனை வகை இருக்கு? இலக்கண முறைப்படி 4 வகை இருக்கு. அது என்னன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். புரியுதுங்களா? இப்ப வந்து அதே போல இலக்கிய வகையிலையும் வந்து 4 வகை இருக்கு. இலக்கிய வகையில என்னென்ன வகைனா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இலக்கிய வகையில எத்தனை வகை இருக்கு? இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். ரெண்டுலயுமே வகை வந்து 4 தான். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வகையை வந்து மாத்தி கொடுத்துட்டு இது சரியா அப்படின்னு கேட்பாங்க. இலக்கியத்தை கொண்டு போய் இலக்கணத்துல கொடுத்து இலக்கண வகையை கொண்டு போய் இலக்கியத்துல கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸா கொடுத்துட்டு இது வந்து சரியா, இந்த சொற்றொடர் சரியா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல 2ம் தவறு, இல்ல 1 சரி 1 தவறு, 2மே தவறு அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து நமக்கு
வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இலக்கிய வகையில நோட் பண்ணிக்கங்க. இலக்கிய வகையில என்னன்னா இயற்சொல், இயற்சொல், திசைச்சொல், திரிச்சொல், சொல்ல என்ன சொல்ல இன்னொன்னு என்ன சொன்னேன், வடசொல், வடசொல், வடச்சொல். இதுதான் வந்து இப்ப வந்து இலக்கிய வகை சொற்கள் தான். பொருள் வந்து ஈஸியா வந்து நமக்கு புரிஞ்சிடும். இந்த சொற்களோட பொருள் எப்படி இருக்கும்னா ஈஸியா, அதாவது எளிதில பொருள் விளங்கும் இருந்துச்சுன்னா அது இயற் சொல். நம்ம ரீட் பண்ணோன்னே ஒரு வாக்கியத்தை ரீட் பண்ணோன்னே நமக்கு மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் இயற் சொல். இந்த வாக்கியம் கொடுப்பாங்க, எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் எது அப்படின்னு கேட்டா அது இயற்சொல். 1 minute, ஒரு நிமிஷம். இப்ப வந்து என்னன்னா இயற்சொல்னா என்னன்னா எளிதில வந்து பொருள் விளங்கும் வகையில அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணதுக்கு என்ன ஆயிடும், மீனிங் வந்து ஈஸியா வந்து புரிஞ்சிடும். அந்த மாதிரி இருந்தாதான் அதை வந்து இயற்சொல்னு எளிதில கண்டுபிடிக்கலாம். எடுத்துக்காட்டு வந்து என்னென்ன சொல்றேன்னா மண், மண் அப்படின்னு வாசித்தாலே தெரியும்ல மண் எப்படி இருக்கும்னு. அடுத்து வந்து பொன், மண் பொன்லாம் இருக்குல்ல. அதாவது மண் பொன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்ப அது வந்து என்னன்னா பெயர் இயற்சொல் அப்படின்னு அதுல ஒரு 4 வகை இருக்கு. இதுல இயற்சொல்லுல இலக்கணத்துல இயற்சொல், திசைச்சொல், திரிச்சொல், வடச்சொல் இருக்கு. இப்ப இயற்சொல் பாக்குறோம். இயற்சொல்னா என்னன்னா எளிதில பொருள் விளங்கப்படுது. அதுல பெயர் இயற்சொல், அடுத்து வந்து வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல்னு அதுல ஒரு 4 வகை இருக்கிறது. புரியுதுங்களா? தெளிவா பாருங்க. இது வந்து இலக்கிய முறைப்படி. இலக்கிய முறைப்படி எத்தனை வகை மொத்தம்? 4 வகை. இலக்கிய முறைப்படி 4 வகை இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா இயற்சொல். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? இயற்சொல். இதுல எத்தனை இருக்குன்னா இயற்சொல்ல 4 இருக்கு. இது கூட மீனிங் தான் சொன்னேன். இது இப்ப வந்து பொருள் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். இதுல இப்ப 4 வகை இருக்கு. இப்ப புரியுதுங்களா? இது
இப்ப வந்து பெயர் இயற்சொல் அப்படின்னா என்னன்னா பேரு, இப்ப மண்ணு, பொண்ணு இந்த மாதிரி இருக்கிறது தான் பெயர் இயற்சொல். எக்ஸாம்பிள் வந்து மண், பொண்ணு எது வேணாலும் பெயரை குறிக்கிறது, இல்ல கருவி இப்படி கூட வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம், ஆனா பெயரை குறிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தா சரி, இங்க பெயர் நான் பொருள் பெயர் இயற்சொல். ஓகேங்களா? அடுத்து வினைனா நமக்கு தெரியும். வினைனா நடந்தான், ஓடினான், வந்தான் இந்த மாதிரி வந்தானா என்ன இயற்சொல்னா வினை இயற்சொல். அப்ப நடந்தான், வந்தான் இந்த மாதிரி என்னது வினை இயற்சொல். ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா இடை இயற்சொல். இடைச்சொல் தானே. அப்ப இடை இயற்சொல்னா என்னன்னா ஒரு 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 இதை சொல்லிட்டு ஒரு பெயரை சொல்லிட்டு அதை வந்து தொடர்பு படுத்துறதுக்கான கனெக்டிவிட்டி, கன்ஜெக்ஷன் வேர்டு மாதிரி. அதாவது அவனால், அவனை அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அவனுக்கு அப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு கு, ஐ, ஆள், அதனால் அப்படியெல்லாம் வர சொற்கள் தான் இடைச்சொல். என்ன எக்ஸாம்பிள்னா அவனை. அப்ப அவனை அப்படின்னு சொல்றப்ப ஐன்ற ஒரு இடைச்சொல் வந்து இங்க வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப அவளால், அவளால் அப்படிங்கிறப்ப அந்த இடைச்சொல் வந்து இங்க வந்து என்ன இருக்கு, சேர்ந்து இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் வந்து இடை இயற்சொல். இப்ப உரி இயற்சொல்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா உரிச்சொல்னாலே வந்து மா, களி, நனி, தவ, சால இந்த மாதிரி வந்து சில வாக்கியங்கள் இருக்கும். அதுதான் மாநகர், சால சிறந்தது, தவ புதல்வன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுனாலே சால, தவ, நனி, கடி, களி இந்த மாதிரி ஒரு 6 வார்த்தைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு தொடரா ஒரு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சொற்களா வந்தா அது எல்லாமே உரி இயற்சொல். மாநகர், கடி நனிது, கடி நனிது இந்த மாதிரி சொற்கள் வந்தாலே அது என்னது உரி இயற்சொல். இப்ப புரியுதுங்களா மேம்? பெயர் இயற் சொல்லும் பெயர் சொல் எல்லாமே அந்த மாதிரி எல்லாமே சேமா தான் வருமா மேம்? பெயர் சொல்லுனாலும் பெயர் இயற் சொல்லுனாலும் ஒண்ணுதான். வினை சொல்னாலும் வினை இயற் சொல்னாலும் ஒண்ணுதான். என்னன்னா அது வந்து 2ஆ பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்துல வந்து சொற்கள்ல வந்து இலக்கிய வகை, இலக்கண வகைன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இது ஒண்ணுதான் இதுல டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே மேம். சரி, அடுத்தது வந்து என்ன சொன்னேன் உங்களுக்கு? திரிச்சொல். திரிச்சொல். திரிச்சொல்றது எப்படின்னா இது ரெஃபர் பண்ணிட்டீங்களா? ஓகே மேம். எக்ஸாம்பிள் நோட் பண்ணிட்டீங்கல்ல? எஸ் மேம். திரிச்சொல் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இயற்சொல், அதுல 4 வகை. இரண்டாவது வந்து திரிச்சொல். ஃபர்ஸ்ட் திரிச்சொல்னா என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து நம்ம எளிமையா வாசிக்கிறப்ப இத பத்தி புரிஞ்சிடும். ஆனா திரிச்சொல்ன்றது அப்படி கிடையாது, கற்றவர்களுக்கு மட்டும்தான் புரியும், கற்றவருக்கு மட்டுமே விளங்குவதால் இலக்கியங்களில் மட்டுமே தான் இது வருவையா இருக்கும். புரியுதுங்களா? திரிச்சொற்கள் அதுலயுமே 4 இருக்குது. என்னென்ன இதுலயுமே திரிச்சொல் என்ன வகை இருக்குன்னா 4 வகை உள்ளது. ஒண்ணும் இல்ல, சேம்னா பெயர் திருச்சொல், வினை திருச்சொல், இடை திருச்சொல், உரி திருச்சொல். புரியுதுங்களா? இப்ப பெயர்னா எப்படின்னா அழுவம், கங்கம், நாவாய் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். அதெல்லாம் யாருக்கு புரியும்? கற்றவர்களுக்கு மட்டும்தான் புரியும். மத்தவங்கள்ட்ட போய் யாராவது வெளியில உள்ளவங்கள்ட்டயோ போய் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியுமா? என்ன வங்கன்ற, இது என்னது புதிய வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.
ஆனா இப்ப நம்மள்ட்ட கேட்டோம்னா வங்கம்னா இருந்தது, நாவாய்னா கப்பல், ஆலினா கடல், இந்த மாதிரி சொல்லுவோமா பொருள். அப்ப கற்றவங்களுக்கு மட்டுமே பொருள் விளங்கும்படி சொன்னா அது வந்து திரிச்சொல். அதுல இந்த மாதிரி பெயரை குறிக்குது. வங்கம், நாவாய், அழுவம் இந்த மாதிரிலாம் குறிச்சா அது பெயரை குறிக்கும். இயம்பினான், ததும்பினான், பயின்றான் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா வினையை குறிக்குதா? வினைனா ஒரு செயலை குறிக்கிறது. அப்ப இது வந்து இயம்பினான், இயற்றினான், பாடல் இயற்றினான். என்னடா பாடல் இயற்றினான்னு சொல்றாங்க அப்படின்னா, அப்ப வந்து அதுவும் கற்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தைகளோட மீனிங் வந்து பொருள் புரியும். அப்ப அது வினை திரிச்சொல். புரியுதுங்களா? அடுத்து வந்து என்னன்னா இது இடைச்சொற்கள். அன்ன, மான, ஒப்ப, உரல இதெல்லாம் வந்து திருக்குறள்ல படிச்சிருப்பீங்க. வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு திருக்குறள்ல நீங்க பார்த்து வாசிச்சிருக்கப்ப இந்த வார்த்தைகள்லாம் வந்து இடம்பெறும். அப்ப வந்து நம்ம அந்த குறளையோ அந்த செயலையோ அந்த பாடப்பகுதியோ படித்தால் மட்டும்தான் இந்த வார்த்தைகள் வந்து இடைச்சொல்ல இடம்பெறுதுன்றது மட்டும் தெரியும். இதுவும் கற்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து உரிச்சொல். லாஸ்ட்ல வந்து உரிச்சொல் தானே? ஆமா. உரித்திரிச்சொல். ஆமா, உரிச்சொல் தான். இது என்னன்னா அதே போல சேம் தான். அதாவது கூர் களி மட்டும் வரும். கூர் களி அப்படின்னு மட்டும்தான் வரும். இந்த 2 எழுத்து மட்டும்தான் வந்து திரிச்சொல்ல வந்து உரி திரிச்சொல் அப்படின்னு வரும். நானே ஏற்கனவே சொன்னேன். களி நனிது, கூர் யானை. அப்படின்னா கூர் யானைனா கூர்மையான தந்தமுடைய யானை அப்படின்னு பொருள். கூர் நகம் கொண்ட புலி அப்படின்னா ஷார்ப்பான இருக்குன்னு அர்த்தம். கூர்மை அப்படின்றது. வெளியில போய் கூர் கூர் அப்படின்னு நம்ம சின்ன குழந்தைங்கள்ட்ட இல்ல மத்தவங்கள்ட்ட சொன்னா பொருள் வந்து விளங்காது. அப்ப வந்து உரி திரிச்சொல். இப்ப 4 வகையான திரிச்சொல்கள் புரியுதா? மேம் இயற் சொல்லையும் இயற் சொல்லையும் மாநகர் அந்த அப்ப மான்னா அதுலயும் பொருள் படிச்சவங்களுக்கு தானே மேம் மாங்கிறது தெரியும். புரியல. இயற் சொல்லையும் அதுல வந்து எக்ஸாம்பிள் நம்ம கடிநகர், மாநகர் அப்படின்னு சொல்றலாம் மேம். மாங்கிறது கற்றவங்களுக்கு மட்டும்தானே மேம் அந்த பொருள் தெரியும். ஆனா இந்த வந்து என்ன சொல்றதுன்னா அந்த உரிச்சொல்லும் அந்த அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இயற்சொல்லா? இடைச்சொல்லு. இடைச்சொல்லுமே வந்து ரெண்டுமே வந்து இது வேற எக்ஸாம்பிளே கிடையாது. உரிச்சொல்னா இதுதான், இயற்சொல்னா இதுதான். அதுக்கு வந்து நம்ம இடைச்சொல்லுல கூட வித்தியாசமா ஏதோ கலக்கல் லாங்குவேஜ்ல நம்ம பேசு வழக்குல வந்து சொல்லிடலாம். ஆனா இது ரெண்டுமே இது மட்டும்தான் வரும். இப்ப அது கூட வந்து அவனை, அதனால் அப்படின்றது நம்ம பேச்சு வழக்குல இருக்குது. ஆனா இந்த இடைச்சொற்கள் வந்து பேச்சு வழக்குல கிடையாது. ஆனா உரிச்சொல்ன்றது இதுதான் எக்ஸாம்பிள். நீ அந்த இலக்கணத்துல வந்து வேற ஏதாவது வகைகளை உரிச்சொல்னாலும் இந்த சால, தவ, கனி, நடி, களி இந்த மாதிரி வர சொற்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு சொற்கள் வரும். இப்ப வந்து கூர் அரிமா இப்படின்னு வருது. இப்ப சொல்லுங்க. சால புதிர், சால பரிமா அப்படின்னு வருது. சால பரிமா இப்பன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? உரி சொல்ல வரும். ஆனா எதுல வரும்? இயற் சொல்லையா திரி சொல்லையா தெரியல மேம். அதாவது ஒண்ணும் இல்ல, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு கேட்கிறப்பே வந்து ஏதாவது ஒன்றை மட்டும் தான் கேட்பாங்க. இப்படி எல்லாம் குழப்பி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கேட்க மாட்டாங்க கொஸ்டின்ல. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க வந்து இலக்கண தொகுப்பே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சோ வந்து இப்ப வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, சால பரிமா அப்படின்றது. சாலன்றது சிறந்ததுதான். ஆனா சால சிறந்ததுன்னு வந்து விளக்கம் வந்திருக்குதுல்ல இதுல. அப்படி வந்துச்சுன்னா சிறந்தது அப்படின்ற நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா
அது வந்து எதுல போடுவீங்கன்னா அந்த இயற்சொல் உரிச்சொல்ல போட்டுருங்க. இப்ப வந்து அதே போல சால பரி அப்படின்னா வந்து சிறந்த குதிரை அப்படின்னு அர்த்தம். பரினா என்னது? குதிரை. அரினா என்னது? சிங்கம். இந்த மாதிரி உள்ளது. யானைக்கு இன்னொரு கரினா யானைன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து இந்த ஒரு உரிச்சொல்லும் அதனோட தொடர்பு வேற ஏதாவது வித்தியாசமான வார்த்தைகள் வந்தா உரி திரிச்சொல். இப்ப பார்த்தா நம்ம புக்ல எத்தனை இந்த இலக்கணத்தை வந்து திருப்பி திருப்பி பார்க்கலாம். திருப்பி திருப்பி பார்த்தாலும் அதே வந்து எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருப்பாங்க. வேற வித்தியாசமா கொடுத்தாலும் கொடுத்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கேள்வியும் அதனாலதான் புத்தகத்துல உள்ள என்ன புக்ல வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதே தான் அப்படியே வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. என்ன கொஞ்சம் வித்தியாசமா கேட்பாங்க, நம்ம ட்விஸ்ட் பண்ற மாதிரி நமக்கு ஞாபகம். இதுலயே நம்ம குழப்பிக்குவோம். இப்ப 8மே பார்த்திருந்தோம். 8யுமே ஒரே கிளாஸ்ல பார்த்தோம்னா கண்டிப்பா நமக்கு என்னடா அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, எல்லாமே குழப்பமா இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோம். அதனாலதான் அந்த முதல் நாள்ல 2லேயும் பாருங்க, இலக்கிய வாய்க்கு 4 இருக்கு, இயற்சொல்ல 4 இருக்கு, திரிச்சொல்ல 4 இருக்குன்னு திசை சொல்லு அது அதுக்கு மேல இருக்கும். அதுல உள்ள எக்ஸாம்பிள், அதனால புக்ல உள்ள எக்ஸாம்பிள் மட்டுமே பாருங்க. இப்ப இலக்கணம் அது புக்ல கொடுத்திருப்பாங்கல்ல, அதுக்கு கீழேயே ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருப்பாங்க, அதிகமாவே கொடுத்திருக்க மாட்டாங்க. அதுக்கு மேல இல்ல. அதுல அந்த 2 எக்ஸாம்பிளே இந்த வார்த்தை வந்தா இதுதான், இந்த வார்த்தை வந்தா இலக்கியம் தான், இலக்கணம் தான், உரிச்சொல் தான், இயற்சொல் தான் அப்படின்றத நீங்க ரிப்பீட்டடா எக்ஸாம்பிள பாத்துக்கங்க. புரியுதுங்களா? மேம் வினை திரிச்சொல் வினை திரிச்சொல் வினை திரிச்சொல்லா? இயற்றினான், விளம்பினான். விளம்பினான்னா சொல்லுதல்னு அர்த்தம், விளம்புதல்னா சொல்லுதல்னு அர்த்தம். ஓகே மேம். புரியுதுங்களா? அடுத்தது வந்து திசை சொல்லுக்கு போலாமா? 3வது திசைச்சொல். நான் 4ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல அந்த இலக்கணத்தோட இதை பார்க்கலாம். இத மட்டும் நீங்க தெளிவா பாத்துக்கங்க. இப்ப வந்து திசைச்சொல், திசைனா என்னன்னு இப்ப நம்ம பாக்குறோம். திசைச்சொல்னா என்னன்னா, தமிழக வழக்குல இருந்தாலும் அது தமிழ் சொற்கள் கிடையாது. நம்ம பயன்படுத்துற சொற்களை தமிழ்ல அதை பயன்படுத்தினாலும் அது தமிழ் சொற்கள் கிடையாது, வடமொழியிலிருந்து வந்த சொற்களா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சொற்கள் வந்து என்னன்னா அதுதான் திசை சொற்கள். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம புக்ல உள்ளதை தான் பார்க்கணும். அதாவது சாவி அப்படின்றது வந்து வடமொழியில இருந்து வந்த சொல்லலாம். சன்னல், ஜன்னல் அப்படிலாம் சொல்றோம்ல, அதுவும் ஒரு வடமொழி சொல். பண்டிகை, விழான்றதுதான் நம்ம தமிழ் சொல், பண்டிகைன்றது வடமொழி சொல். ரயில் அப்படின்றது ஒரு வடமொழி சொல். இதெல்லாம் வந்து தமிழ் வழக்குல இருக்குது, ஆனா தமிழ் சொற்கள் கிடையாது, வடமொழி சொல். என்னென்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் திசை சொல்ல? சாவி, பண்டிகை, சன்னல், ஜன்னல், ரயில், இந்த மாதிரி சொற்கள்லாம் வந்தா அது வடமொழி சொற்கள். வடமொழி தவிர வேற எந்த மொழியில யாரும் புரியல. ரயில் நம்ம என்ன சொல்லுவோம்? புகை வண்டின்னு சொல்லுவோம், அப்படிதானே சொல்லுவோம். இந்த மாதிரி சொற்கள்லாம் வந்துச்சுன்னா அது வடமொழி ஆகும். அப்ப வடமொழி தவிர தெலுங்குல எல்லாம் மலையாளத்துல இருந்து சில மொழி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பாக்ஸ்லயே கொடுத்திருப்பாங்க. நிறைய சொற்கள் கொடுத்து அது வடமொழியில இருந்து, இது தெலுங்கு மொழியில இருந்து வந்தது, மலையாள மொழியில இருந்து வந்தது, கன்னடத்துல இருந்து இந்த வார்த்தையை எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு இது இருக்குது. அதை நான் பார்த்த அந்த சொற்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துச்சுனாலே இது திசை சொற்கள். முற்காலத்துல வந்து பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பகுதிகளில் வழங்கிய கேணி அதுன்றது வேறு சொல்லுதான். கிணறு அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம், கேணின்றது வேற மொழியில உள்ள சொல்லுன்னு சொல்றாங்க. பெற்றம் அப்படின்னா பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என வழங்கினர். இந்த மாதிரி கேணி, பெற்றம் இதெல்லாம் வந்து திசை சொற்கள்ல வரும். நம்ம தமிழ் சொற்கள்னா என்னன்னா கிணறு, பசு அப்படின்றது தமிழ் சொல். கேணின்னு சொன்னோம்னா வேற மொழியில உள்ள சொல்லு, பெற்றம்னாலும் வேற மொழியில உள்ள சொல்லு. இதுக்கு வந்து வகையெல்லாம் எதுவும் கிடையாது.
புரிஞ்சா? எஸ் மேம். இப்ப நான் சொன்ன வார்த்தைகள் மட்டும் உங்க மனசுல இருந்தா போதும், அது மட்டும்தான் வருமே எக்ஸாம்க்கே. அந்த இப்ப நான் சொன்ன வேர்ட்ஸ் மட்டும்தான் வரும். இது மட்டும்தான் புக்லயும் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் வேற மொழியெல்லாம் இருக்குது, அது என்னன்னு நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். ஓகேங்களா? அது சில வந்து எப்படின்னா 11th புக்ல கொடுத்துருப்பாங்க. இந்த வார்த்தை வந்து கன்னடத்துல இருந்து வந்துருச்சு, இந்த வந்து சமஸ்கிருத சொல்லா இருக்கும். நமஸ்காரம் அப்படின்றது சமஸ்கிருத சொல், அந்த மாதிரி. சரி, ஓகே. வட சொல் அப்படின்னா என்னன்னா வடச்சொல். இது வந்து எப்படின்னா திசை சொல்ன்றது வேறு மொழிகளிலிருந்து வந்த சொற்களை தான் திசை சொற்கள், வேற வேற திசையில இருந்து வந்திருக்குது அப்படின்னு மட்டும் பொருள் கொள்ளுங்க. ஓகேங்களா? அடுத்து வட சொல்னா என்னன்னா வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள்ல வந்து தமிழ்ல இருந்தாலும் அது என்ன சொல்றாங்க, தமிழ் சொல் கிடையாது அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுமே சேமா ஒரே மாதிரி குழப்புற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் என்னன்னா வடமொழின்னு சொல்றாங்க, இல்லைன்னா சமஸ்கிருத சொல்லுன்னு சொல்றாங்க. நான் ரெண்டுக்குமே ஒரே மாதிரியே மீனிங் சொல்லிட்டேன் உங்கள்ட்ட. எதுக்கு? திசை சொல்லுக்கும் சொல்லிட்டேன், வட சொல்லுக்கும் சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, திசை சொல்னா வேற எதுலயோ இருந்து தமிழுக்கு வந்திருக்கு, அது மட்டும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. வட சொல்னா அந்த எந்த லாங்குவேஜ்ல இருந்து வந்திருக்குன்னு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வட சொல். இந்த வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இந்த இதெல்லாம் வந்து என்னன்னா வடமொழியில இருந்து சமஸ்கிருத மொழி சொற்களுக்குள்ளும் இல்ல தமிழ்ல இருந்து வடமொழிக்கும் போயிருக்குது. இந்த ஆங்கிலேயர்கள்லாம் வந்து இன்னும் பாகிஸ்தான்ல போனா இன்னும் அந்த காவிரிக்கு காவ்ரி அப்படின்னு பேரு இன்னும் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அது வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்ப முசிறிக்கு அவங்க யாரோ வாணிபம் செய்யறதுக்காக வந்திருக்காங்க, அந்த பெயரை பார்த்திருக்காங்க. அங்க போய் அந்த பிளேஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்க, பொருன்ஸ், காவ்ரி அப்படின்ற பேரெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா தமிழ் மொழியில இருந்து அங்க என்ன பண்ணிருக்கு, அந்த மொழிக்கு வந்து அப்படியே இடம் பெற்றிருக்கு, உருது மொழிக்கு இடம் பெற்றிருக்கு. அப்படிங்கிறப்ப அப்படிதான் நம்ம வந்து பொருள் கொள்ளணும், வேற வழி இல்லை. இது வந்து இந்த திசை சொல்லும் வட சொல்லும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்க வந்து அந்த எக்ஸாம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் வந்தா விடம், மாதம், வருடம், சக்கரம், விடம்னா விஷம்னு அர்த்தம், அந்த மாதிரி சொற்கள் வந்தா இதெல்லாம் வந்து வட சொல். இல்ல சாவி, சன்னல், பண்டிகை இந்த மாதிரி எல்லாம் வந்தா திசை சொல் அப்படின்றத மட்டும்தான் மைண்ட்ல வச்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த வட சொற்கள்ல வந்து இன்னும் ரெண்டு வகை இருக்கு. என்னன்னா தற் சமம், தற்பவம். தற்சமம், தற்பவம். நாலாவது வந்து வட சொல். வட சொல் இதுல மட்டும் ரெண்டு வகை இருக்குது. இதுல வட சொல்ல மட்டும் ரெண்டு வகை இருக்கு. அதுனா தற்சமம், தற்சமம், தற்பவம் அப்படின்னு இரண்டு வகை இருக்கு. இந்த ரெண்டு வகை என்னன்னு சொல்றேன். அதாவது தற்சமம்னா என்னன்னா, அதாவது வடமொழியில இருக்கிற அந்த கமலம், அலங்காரம் இந்த மாதிரி சொற்கள்லாம் இருக்குல்ல, அத வந்து நம்ம அப்படியே எழுதுறோம்ல, அதுதான் தற்சமம். அப்படியே தமிழ்ல அந்த வார்த்தைய இப்ப கமலம்னா அப்படியே கமலம்னு எழுதுறோம் அந்த வார்த்தைய, இது வந்து சமம், ஈக்குவலா எழுதிடுறோம். இப்ப தற்பவம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா, கமலம்னா என்ன மீனிங்னா தாமரை, விஷம்னா என்ன விடம் நஞ்சு, புஷ்பம்னா மலர் அப்படின்னு மாத்தி எழுதுறோம் பத்தியா, அது வந்து தற்பவம். இது வந்து அப்படியே சொல்ற வட சொல்ல உள்ள வார்த்தையை அப்படியே எழுதணும்னா தற்சமம். அதுக்கு மீனிங் இப்ப லட்சுமி அப்படின்றத லெக்குமி அப்படின்னு எழுதுறோம் பாத்தீங்களா, அது தற்பவம். இப்ப லெக்குமி அப்படின்னு நம்ம மாத்தி தமிழ்ல எழுதணும்னா அது தற்பவம். அது வந்து எழுத வேண்டிய வார்த்தைகளை மட்டும்தான் தற்பவம். எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்மளோட யூசேஜுக்காக மாத்தி எழுதிட்டு அது தற்பவம் அப்படின்னு வந்து சொல்லிடக்கூடாது. எந்தெந்த வார்த்தைகளை வந்து தமிழ்ல வந்து மாத்தி எழுதியிருக்காங்கன்னு நமக்கு ஓரளவு தெரியும். லட்சுமின்னு எழுத மாட்டாங்க தமிழ்ல, லக்குமின்னு எழுதுவாங்க. வேற என்ன எழுதுவாங்க, விஷம் அப்படின்னு எழுத மாட்டாங்க, நஞ்சு அப்படின்னு எழுதுவாங்க. போக போக நாளடைவுல விஷம் அப்படின்னு சொல்றாங்க, எழுதுறப்பையும் வந்து அந்த கலவுக்கு இல்லை. ஆனா தமிழ்ல தூய தமிழ்ல எழுதணும்னா நஞ்சு, பாம்பின் நஞ்சு உடலில் இறங்கி விட்டது அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
நம்ம தான் விஷம் ஏறிடுச்சு அப்படின்றத சொல்றோம். இந்த மாதிரி புஷ்பம் அப்படின்னாலே என்னன்னா ஒரு மலர்னு அர்த்தமா. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? மேம் வடச்சொல்ல இருந்தே ஃபர்ஸ்ட் இன்னொரு டைம் சொல்லுங்க மேம். வடச்சொல்ல இருந்து இன்னொரு டைம் சொல்லவா? எஸ் மேம். அதாவது வடசொல்னா என்னன்னா வேறு மொழியில இருந்து வர சொல்லுதான் வடசொல். அது வந்து என்ன மொழியா வேணாலும் இருக்கலாம். வடமொழியா இருக்கலாம், சமஸ்கிருதமா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், கன்னடமா இருக்கலாம், தெலுங்குல இருந்து வந்திருக்கலாம், இல்ல பாலி மொழி, எந்த மொழியில வேணாலும் ஒரு வார்த்தைய நம்ம புழக்கத்துல பயன்படுத்துறதுதான் வடசொல். புரியுதுங்களா? எஸ் மேம். இப்ப அந்த வடசொல்ல 2 வகை இருக்கு. முதல் வகை என்னன்னா தற்சமம், இன்னொரு வகை என்னன்னா தற்பவம். இப்ப தற்சமம்னா என்னன்னா, இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கமலம்னு சொல்றேன். கமலம்க்கு மீனிங் இல்ல. அந்த கமலம்ன்றத அப்படியே கமலம்னு நம்ம எழுதுறோம் பாத்தீங்களா, அதுதான் தற்சமம். ஓகேவா? இந்த தற்பவம்னா என்னன்னா, இப்ப புஷ்பம்னா பூன்னு மீனிங், அப்ப பூக்கள் அப்படின்னு எழுதுறோம், மலர் அப்படின்னு எழுதுறோம். இந்த மாதிரி பொருளை வந்து மாத்தி எழுதணும்னா அது தற்பவம். புரிஞ்சா? எஸ் மேம். இவ்வளவுதான் மீனிங். இப்ப இதோட இந்த இலக்கிய முறைய ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து இலக்கண முறை எடுக்கிறேன். ஏன்னா இப்போ கண்டினியூவா எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே கன்ஃபியூஸ் ஆன மாதிரி ஆயிரும். அதனால வேற ஏதாவது தமிழ் புரியல. திரிச்சொல்ல இருந்து இடைச்சொல்ல சொல்லிருங்க மேம். திரிச்சொல்ல வந்து இடைச்சொல்லா? எஸ் மேம். இடைச்சொல்னா என்னன்னு சொல்லவா திருப்பி? எஸ் மேம். அன்ன, மான, ஒப்ப, உரல, இந்த மாதிரி வார்த்தைகள் நோட் பண்ணிக்கங்க. அன்ன, மான, ஒப்ப, உரல, இதெல்லாம் எந்த இதுல இடம்பெறும்னா இடைச்சொல்கள் செயல் வடிவத்துலதான் இடம்பெறும். ஒரு செயல் இயற்றணும், ஒரு பாடல் இயற்றணும், நாலடியாரோ, நான்மணிக்கடிகை, ஏலாதி, இந்த மாதிரி வந்து செயல் புலவர்கள் பாடல் இயற்றுறாங்கல்ல, 12 திருமுறைகள், இந்த மாதிரி திருக்குறள், இந்த மாதிரி இதுலதான் இந்த வார்த்தைகள் இடம்பெறும். அப்படி இருந்தா அது வந்து திரிச்சொல். இடை திரிச்சொல்னு அர்த்தம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். வேற நீங்க ஏதாவது 2 திருக்குறளை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த மாதிரி ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு கனெக்டிவிட்டி வேர்டு வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த வேர்டு எல்லாமே வந்து எதுல வரும்னா இடை திரிச்சொல்ல தான் வரும். இந்த அவனை, அவனால், அந்த இது இருக்கு பாத்தீங்களா, 8 வேற்றுமை உருபுகள் இருக்கு பாத்தீங்களா, ஐ, ஆள், கூ, இன்னதுகன், முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை. எஸ் மேம். தெரியுங்களா? அந்த மாதிரி வேற்றுமை அவனை, அவனால், அவனோடு அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா அந்த இயற் சொல்ல வர இடைச்சொல் அப்படின்றது மீனிங். இது ரெண்டுக்குமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இயற்சொல்ல ஒரு இடைச்சொல் வரும் பாத்தீங்களா, இயற்சொல்ல ஒரு 4 வகை இருக்கு, திரிச்சொல்ல ஒரு 4 வகை இருக்கு, திசை சொல்ல மட்டும்தான் வகை கிடையாது. வடச்சொல்ல 2 வகை இருக்கு, தற்சமம், தற்பவம். இதுல வகைகள் கூட ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். இலக்கணத்துல ஏதாவது ஒண்ணு கேட்டு அதனோட வகை வந்து 2ஆ 3ஆ அப்படின்னு ஒண்ணு டைரக்ட் கொஸ்டினாவே கேட்டுருவாங்க. அதனால ரிப்பீட்டடா ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கங்க. நடத்த ரீகால் பண்ணிக்கிட்டீங்கனாலே கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் போலாமா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? விஷம்க்கு தமிழ்ல விடம் அப்படிதானே மேம்? விடம். விஷம் வந்து விடம்னு சொல்றத வேற மொழிதான். நஞ்சுன்னு சொன்னாதான் தமிழ் மொழி. நஞ்சுன்னு நம்ம எழுதணும், நஞ்சு அப்படி. 7th புக்ல விஷம் என்பதை விடம் என்று தமிழ் எழுத்துக்களால் அப்படிதான் மேம் கொடுத்திருக்கு. அதான் கேட்டேன். 7th புக்ல கொடுத்திருக்காங்களா? ஆமா. எது நியூ புக்லயா? ஆமா மேம். சரி, நான் பாக்குறேன். ஆனா நஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க என்பதுதான் தமிழ் சொல்.
விஷம் என்பது விடம்னு சொன்னாலும் அது வடமொழி கலந்த சொற்கள் தான். சரி, நான் பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன். ஓகே மேம். ஏன்னா வந்து வேற 10th புக்கோ இல்ல 11th புக்லயே வந்து இந்த மாதிரிதான் கொடுத்திருக்காங்க. இலக்கணத்துல வர்றப்ப இது மாதிரி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாமா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஆகு பெயர்களோட பேலன்ஸும் இந்த இலக்கிய முறையும் புரிஞ்சுங்களா? நீங்க என்ன பண்றீங்க, இப்ப நான் கிளாஸ கவனிச்சோமே அப்படியே விட்டுறக்கூடாது. இத ஒரு தடவை நீங்க எடுத்து அந்த அந்த இப்ப சொல்றதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொன்னேன்ல, இயற் சொல்னா எளிதில புரியும்படி இருக்கிறது, திரிச்சொல்னா கற்றவர்களுக்கு மட்டும் புரியுறது, திசை சொல்னா மற்ற இடங்கள்ல இருந்து வந்து யூஸ் பண்ண சொற்கள் தான் திசை சொற்கள், வட சொற்கள்னா வடமொழி வேற்று மொழிகள்ல, வடமொழினா வடமொழி சமஸ்கிருதம் இந்த மாதிரி மொழிகள்ல இருந்து வர சொற்கள் தான், இதுல 2 வகை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க இலக்கணத்துல. அந்த விளக்கத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சோடனே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இல்ல நாளைக்கு எப்பயோன்ட்டு ஒரு டைம் ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். நான் சொன்ன விளக்கமும் எக்ஸாம்பிளும் நீங்க அப்ப வாசிக்கிறப்பையும் அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் தான் திருப்பி கொடுத்திருப்பாங்களே உங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் போலாம். அன்னைக்கு 2 அறிஞர்கள் கவிஞர்களை பத்தி பார்த்தோம்ல, என்னென்ன பார்த்தோம்? 2 கவிஞர்களை பத்தி பார்த்தோமா? நாமக்கல் கவிஞர் பாரதிதாசன் சிலபஸ்ல இருக்காங்க பாத்தீங்களா? பாரதிதாசன் டைரக்டா கொடுக்கல, பாவேந்தர்னு மட்டும் கொடுத்திருக்காங்க. நல்ல சிலபஸ வாசிங்க. பாவேந்தர் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப அது வந்து பாவேந்தர்னா பாரதிதாசனை தான் குறிக்கும். நாமக்கல் கவிஞர் கடைசியில இருப்பாரு. இன்னைக்கு வந்து முடியரசன் பார்க்கலாம். யார பார்க்கலாம்? முடியரசன். முடியரசனை பத்தி பார்க்கலாம். முடியரசன் அப்படின்னா அவரோட பெயரு. அவரோட இயற்பெயர் என்னதுன்னா துரைராசு. யார பத்தி பார்க்க போறோம்? முடியரசன். எல்லாரும் சிலபஸ் வந்து பிரிண்ட் போட்டு கையில வச்சிருக்கீங்களா? யார் யாரு இன்னும் அந்த வேலையை செய்யல? எஸ் மேம். துரைராசு. ஏன் வந்து சிலபஸ வந்து கையில வச்சுக்கங்கன்னு சொல்றேன்னா, நமக்கு எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின் வந்து சிலபஸ்ல இருந்து தான் வந்திருக்கா இல்ல வெளியில இருந்து வந்திருக்கான்றது கூட நமக்கு தெரியாம எக்ஸாம் எழுதிட்டு வந்துரும். இதுதான் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை. நம்ம ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸாம் எழுதுறப்ப சிலபஸ் நல்லா வச்சுக்கிட்டே படிச்சோம்னா, கையில வச்சுட்டே படிச்சோம்னா, இப்ப சிலபஸ்குள்ளதான் இருக்கு, இது இந்த புக்ல இந்த இடத்துலதான் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து எக்ஸாம்ல இப்பயே அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு டெஸ்ட் எல்லாம் எழுதுறீங்கல்ல, அப்பயே வந்து இந்த இடத்துலதான் இருந்து கேட்கறாங்க, இது வெளியில இருந்து கேட்கறாங்க அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒரு எக்ஸாம் வர வரைக்கும் டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க வந்து கடைசியா நம்ம ஃபைனல் எக்ஸாம் எழுத போறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். டான் கொஸ்டினை பார்த்தோன்னே இது இந்த இடத்துல இருந்து தான் கேட்கறாங்க, பகுதி ஆல இருந்து தான் கேட்டிருக்காங்க, ஈல இருந்து தான் கேட்டிருக்காங்க, இல்ல வந்து பகுதி வந்து ஊல இருந்து தான் கேட்டிருக்காங்க, 7th ரோமன் லெட்டர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க, இவங்க வந்து சிலபஸ் அப்படியே நம்ம வந்து தப்பே விடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதுல அதுக்காகதான் எப்போதுமே சிலபஸ கையில வச்சுக்கிட்டு படிங்க, சிலபஸ ரீட் பண்ணிட்டு படிங்க. திருக்குறள்லாம் மொத்தமா வந்து 6வதுல இருந்து 10வது வரைக்கும் எல்லா திருக்குறளையும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 20 அதிகாரம் தான் கொடுத்திருக்காங்க. அந்த 20 அதிகாரம் ஒரு நாளைக்கு 10 குறள் படிங்க, ஒரு நாளைக்கு 10 கூட வேணாம், 5 குறள் படிங்க. 5 குறளும் அந்த 5 குறளுக்குரிய விளக்கமும் பிளஸ் 5 பொருள் அந்த குறளுக்குரிய பிரித்தெழுதுக இல்ல எதிர்ச்சொல்லு இல்ல பொருள் கூறுக இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா ரீட் பண்ணலாம். அதை வந்து கரெக்டா அதை மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்த நாள் 5, அப்ப 20 குறளுக்கு எத்தனை நாள் ஆகும்? கம்மியான டியூரேஷன் தான் ஆகும். ஒரு 5 குறள்னா ஈஸியா முடிக்கலாம்ல. அப்ப அது நல்லா தெளிவாவும் படிக்கலாம். திருக்குறள்னா பார்த்தோன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் இவ்வளவு கொடுத்துருக்காங்களே அப்படின்றது வந்து நம்ம வந்து அது பெரிய பேர்டன் மாதிரி நினைப்போம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சோம்னா ஈஸியா மைண்ட்ல புரியும். நல்ல குறள் அந்த வார்த்தையை பார்த்தோன்னே இந்த குறள் தான், இந்த இடத்துல இந்த சில இதெல்லாம் கோடிட்ட இடங்கள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. திருக்குறளை கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன வரும்ன்றது 4 ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப நீ குறளை பார்த்து
ஒருவேளை உனக்கு விளக்கம் ஞாபகம் இருந்தாலும் இந்த இதை பார்த்தோன்னே இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் வரும்ன்றது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஆப்ஷனை பார்த்தோன்னே டக்குன்னு எழுதிடலாம். ஏன்னா கொடுத்திருக்க அந்த குறள்ல 4 இது கீழே சீரு 3 சீர்ல வந்து ஏதாவது ஒண்ணுக்கு நமக்கு கண்டிப்பா விளக்கம் தெரியும். அப்ப இது வந்தா இதைத்தான் குறிக்கும். வந்து அறிவுடையரை சொன்னா அங்கிட்டு வந்து யாரையாவது ஒப்புமைப்படுத்தி தான் சொல்லுவாங்க. பொறுமையா இருப்பாங்க, இல்ல பழி வாங்க மாட்டாங்க, நல் குணமுடையவர்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை தான் அங்க ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்றத நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. இந்த சின்ன சின்ன விஷயம் நமக்கு தெரியாம தான் நம்ம என்ன பண்றோம், அந்த பெரிய மிஸ்டேக் எல்லாம் விட்டுட்டே இருக்கும். சரி, ஓகே. இயற்பெயர் வந்து துரைராசு. அவங்க அப்பா அம்மா பெற்றோர் பெயர் வந்து சுப்புராயலு சீதாலட்சுமி. முடியரசனோட அப்பா பெயர் என்னன்னா சுப்புராயலு சீதாலட்சுமி. ஊர் வந்து நோட் பண்றீங்களா? தேனி. சீதாலட்சுமி. ஆமா. துரைராசு, அப்பா பெயர் சுப்புராயலு சீதாலட்சுமி. ஆசிரியர் பெயர் வந்து முடியரசன். நம்ம முடியரசனை தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து அவரோட ஊர் வந்து எந்த ஊர்னா தேனி மாவட்டத்தில் உள்ள பெருங்குளம் என்ற ஊர்ல பிறந்தாரு. எந்த ஊர்ல பிறந்தாரு? தேனி மாவட்டம் பெருங்குளத்தூரில் பிறந்தார். தேனி பெருங்குளம். பெரிய குளம் மேம். பெரிய குளமா? சரி, ஓகே. பெரிய குளத்துல பிறந்தாரு. அடுத்து வந்து எந்த வருஷம் பிறந்தாருன்னா வருடங்கள் வந்து ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. அது மேபி மேக்சிமம் வந்து இயர் வந்து கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 7/10/1920 பிறந்த வருடம் 1920. 1920ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா? ஐஎன்எம்ல 3/12/1998 இப்ப பிறந்து இங்க இறந்து போயிட்டாரு. 20ல என்ன நடந்துச்சு? ஒத்துழையாமை இயக்கமா? எஸ் மேம். அப்ப ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப முடியரசு வந்து ஒத்துழையாமை இயக்கத்துல பிறந்தாரு. 98 2000 வரதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கல. 10/12 இதுதான் டிஃபரெண்ட். 2 வருஷம் 2 மாசத்துல இறந்து போய் இதை ஞாபகம் வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும். இந்த 3ஐயுமே ஞாபகம் வச்சுக்கணும்ல. ஏதாவது ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டாலே டக்குன்னு வந்து கீவேர்டு வச்சு படிச்சாலே மறக்காது. ஓகே. அடுத்தது வந்து என்னன்னா அவரோட பணி எங்க வந்து பணியாற்றினார்னா தமிழாசிரியரா பணியாற்றிருக்கிறாரு. அங்க எந்த ஊர்ல பணியாற்றினா மீசு உயர்நிலை பள்ளி காரைக்குடி. மீசு உயர்நிலை பள்ளி காரைக்குடியில பணியாற்றிருக்காரு. உயர்நிலை பள்ளினா எந்த வகுப்பு வரைக்கும் இருக்கும்? உயர்நிலை பள்ளினா எந்த வகுப்பு வரைக்கும் இருக்கும்னு கேக்குறேன். 10th வரைக்கும் இருக்கும். 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்துச்சுன்னா அது உயர்நிலை பள்ளி. நடுநிலை பள்ளினா 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறது தான் நடுநிலை பள்ளி. காமராஜர் வந்து துவக்கப்பள்ளிக்கு வந்து எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னாரு? மேல்நிலை பள்ளிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கணும்னு சொன்னாரு? ஏதாவது ஞாபகம் இருக்கா? பள்ளிகள் திறந்தாருல காமராஜர், அவர் முதலமைச்சர் ஆனப்ப. 3 மைல் 5 மைல் ஏதோ மறந்துருச்சு. புரியல? மறந்துருச்சா? 3 மைலுக்குள்ள ஆரம்ப பள்ளியா? இல்ல ஊர்தோறும் துவக்கப்பள்ளியும் ஊருக்கு கண்டிப்பா ஒரு துவக்கப்பள்ளி இருக்கணும். அடுத்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் நடுநிலை பள்ளியும் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உயர்நிலை பள்ளியும் 5 கிலோமீட்டர் தூரத்தில் மேல்நிலை பள்ளியும் இருக்க வேண்டும் அப்படின்னு காமராஜர் சொன்னார். 1 3 5. ஓகேங்களா? சரி, அடுத்தது இவர் எங்க தமிழாசிரியரா வேலை பார்த்தாரு? மீசு உயர்நிலை பள்ளி காரைக்குடி. அடுத்து இவரோட சிறப்பு பெயர்கள் கவியரசு. இவரோட சிறப்பு பெயர் என்னது? கவியரசு. கவியரசு. அப்ப வந்து ஏதோ ஒரு முடியரசனோட பாடல்கள் ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்க. நானிலம் படைத்தவன்,
முடியரசுன்னு சொல்லாம கவியரசுன்னு ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க சிறப்பு பெயரை வச்சு, இல்லைன்னா இயற்பெயரை கொடுத்துருவாங்க துரைராசுன்னு சொல்லிட்டு. என்னடா முடியரசன் தானே நம்ம படிச்சோம், இது என்ன துரைராசுன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் கவியரசுன்னு கொடுத்துருக்காங்களே, இவங்க எல்லாம் இல்ல போல அப்படின்னு நினைச்சிருவோம். ஆனா அவங்க எவ்வளவு டஃபா கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு டஃபா கேட்கறதுக்கு நமக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆன்சர் கொடுப்பாங்க. அதனால நானிலம் படைத்தவன் யாரு அப்படின்னா முடியரசு, கவியரசு, துரைராசு இப்படின்னே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு படிங்க. சொல்லவா அடுத்தது? இந்த கவியரசுன்ற சிறப்பு பெயரை யார் கொடுத்தாங்கன்னா குன்றக்குடி அடிகளார் அவருக்கு கொடுத்தாராம். அவர் கவியரசு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெயரை கொடுத்தாராம். யாருக்கு? முடியரசனுக்கு. யார் கொடுத்தது? குன்றக்குடி அடிகளார். அடுத்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்கு. என்னது இது? அடிக்கடி இந்த கேள்வி எந்த எக்ஸாம் வச்சாலும் இந்த கேள்வி கேட்டுருவாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி யாரு? முடியரசன். இதுல வாணிதாசன் கொடுத்துருவாங்க நம்மள குழப்பறதுக்குன்னே, என்னடா இது வருது அது வருதுன்ட்டு. அப்ப முடியரசன். அந்த திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற சிறப்பு பெயரை யார் கொடுத்ததுன்னா அறிஞர் அண்ணா கொடுத்திருக்காரு. அறிஞர் அண்ணா இவருக்கு இந்த பெயரை சிறப்பு பெயரை கொடுத்துட்டார். புரியுதுங்களா? அடுத்தது இவரோட நூல்கள் நோட் பண்ணிக்கங்க. பூங்கொடி, முதல் நூலே பூங்கொடி தான். அது தமிழ்ல உள்ளது ஒரு தேசிய காப்பியமா இருந்துச்சு. பூங்கொடி என்னது? தமிழின் தேசிய காப்பியம். 1966 இது தமிழக அரசு பரிசு பெற்றது. எது எது சாகித்ய அகாதமி விருது பெற்றது, எது எது பிரெஞ்சு செவாலியர் விருது பெற்றது, யாரு தமிழக அரசு விருது பெற்றாங்க, எந்த நூல் பெற்றது, எது முதல் காப்பியம், முதல் நாவல், முதல் சிறுகதை, முதல் புதினம், முதல் உரைநடை, இந்த மாதிரி எல்லாம் நல்லா நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் காவிய பாவை. 1966 அந்த மறுபடியும் சொல்லுங்க. அதாவது பூங்கொடி என்பது முதல் தேசிய காப்பியம். 1966 தமிழக அரசு பரிசு பெற்றுள்ளது. ரெண்டாவது காவிய பாவை. காவிய பாவை இரண்டாவது நூல் காவிய பாவை. மூணாவது நூல் வீர காவியம். வீர காவியம். இந்த வீரகாவியம்ன்ற நூல் தமிழ் வளர்ச்சியின் பரிசை பெற்றது. அது தமிழக அரசின் பரிசை பெற்றது. பூங்கொடி இது தமிழக வளர்ச்சி கழக பரிசு பெற்றது. எதுனா வீரகாவியம். நேத்ரா அடுத்தது முடியரசன் கவிதைகள். முடியரசன் கவிதைகள். மனிதனை தேடுகிறேன். முடியரசன் கவிதைகள். மனிதனை தேடுகிறேன். மனிதனை தேடுகிறேன். நெஞ்சு பொறுக்குதில்லை. நெஞ்சை பொறுக்குதில்லையே. நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்றது இவருடைய நூல்கள். அடுத்து நாடகங்கள். ஊன்றுகோல். இவரோட ஒரே ஒரு நாடகம் ஊன்றுகோல். இது யார பத்தினதுன்னா நாடகம்
யார பத்தின நாடகம்னா பண்டிதமணி கதிரேசு செட்டியார் அவரை பத்தின நாடகமா. கதிரேசு செட்டியார்னாலே வயசானவர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வயசானவர் என்ன பண்ணாரு, ஊன்றுகள் வச்சுட்டு போனாரு. இது யாரோட நாடக நூல்? முடியரசனோட நாடக நூல். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். பண்டிதமணி கதிரேச செட்டியார். போர்டு மறைக்குதுமா. நான் போர்டுல ஒண்ணுமே போர்டுல நான் எழுதவே இல்லை. சரி சாரி. ஓகேவா, அடுத்து சொல்லலாமா? இவரோட சரி, அந்த ஒரு 2 சொன்னேன்ல, இவருக்கு வந்து கவியரசு திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொன்னேன்ல, அது வந்து அறிஞர் அண்ணா தானே சொல்லியிருப்பாரு. கவியரசு இது திராவிட நாட்டின் வானம்பாடின்றது அண்ணா சொல்லியிருப்பாரு. குன்றக்குடி அடிகளார் வந்து கவியரசுன்ற பேரை இது சிறப்பு பேரை சொல்லியிருப்பாரு. அது எங்க சொன்னார்னா, குன்றக்குடி அடிகளார் பரம்பு மலையில நடந்த விழாவுல வந்து இந்த பெயரை வந்து அவர் இந்த பட்டத்தை வந்து அவர் குறைஞ்சினாராம், சிறப்பு பெயர் பட்டத்தை. பரம்பு மலையில் நடந்த விழாவில் இந்த பட்டத்தை வந்து கூறியிருப்பாரு. அடுத்து இவரோட இன்னும் சில குறிப்புகள் சொல்றேன், இன்ஃபர்மேஷன்ஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் அரசு உயர்நிலை பள்ளியில வந்து தமிழாசிரியராக இருந்தார். அது மீசூன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா, தமிழ்ல வந்து பிறமொழி கலப்பு அதை வந்து வன்மையாக கண்டிச்சாராம். இவர் தான் அதை என்ன பண்ணிருக்காரு, பிறமொழி கலப்பை வன்மையா கண்டிச்சிருக்காரு. அப்புறம் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா ஆகியோர்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகியிருக்காரு. யார் யார்கிட்ட நெருங்கி க்ளோஸா இருந்திருக்காரு? பெரியார்கிட்டையும் அண்ணா கிட்டையும் க்ளோஸா இருக்காரு. இவர் முடியரசன் எப்போதுமே பெரியவங்கள்ட்டையும் அண்ணான்றவங்கள்ட்டையும் நெருங்கி பழகுவாரு. அப்புறம் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர். பாரதிதாசனோட பரம்பரை கவிஞர்ல வந்து இவர் வந்து ஒரு மூத்தவரா இருக்காரு முடியரசன். புரியல? சரி, ஓகே, மெதுவாவே சொல்றேன். ஆனா முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில பணிபுரிஞ்சாரு, முதல் விஷயம். நீங்க வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கங்க, பிறமொழி கலப்பை தவிர்த்தார், அவ்வளவுதான். பிறமொழி கலப்பு அப்படின்னாலே அதை தவிர்க்கிறதுன்னு தான் அர்த்தம். அது மட்டும் ஒரு ஹிண்டா நோட் பண்ணிக்கோங்க. சென்டென்ஸா எழுதாதீங்க, எவ்வளவு எழுதுவீங்க. அந்த ஹிண்ட பார்த்தாலே உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல வரணும். பிறமொழி கலப்பு. அப்புறம் பெரியார் அண்ணாவுடன் நட்பு, இப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறையில மூத்தவர். பாரதிதாசன் பரம்பரை மூத்தவர்னு போட்டுக்கோங்க. பாரதிதாசன் பரம்பரையில் மூத்தவர். அப்புறமேட்டுக்கு இந்த பாவலர் எழுதிட்டீங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இருக்காருல்ல, பெருஞ்சித்திரனார், அவருடைய மாணவர் இவர்தான் முடியரசனா. பெருஞ்சித்திரனாரின் மாணவர். அப்ப பெருஞ்சித்திரனார் வந்து இவருக்கு ஆசிரியர். அப்ப அந்த காலத்துல இவர் என்ன பண்ணிருக்காரு, ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டாராம். வேற்று ஜாதியில வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அப்பெல்லாம் வந்து அந்தந்த ஜாதிக்குள்ளதானே திருமணம் செய்து கொள்ளணும்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சுல, அப்பயே மறுத்து திருமணம் செய்தவர்.
அப்புறம் அவரோட மறைவின் போது எனக்கு எந்த இறுதிச் சடங்குகளும் செய்யக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இறுதிச் சடங்கு எதுவுமே எனக்கு சடங்கு சம்பிரதாயம்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னவராம். இவரோட கவிதைகளை வந்து சாகித்ய அகாதமி நிறுவனம் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணிருக்குன்னா இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்கு. அப்ப யாருடைய கவிதைகளை சாகித்ய அகாதமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தது இப்படி கேட்பாங்க. முடியரசின் கவிதைகளை எந்த நிறுவனம் வந்து மொழிபெயர்த்தது இப்படி கூட கொஸ்டின் எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி கேட்கலாம். சாகித்ய அகாதமி நிறுவனம் முடியரசரின் கவிதைகளை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டது. அடுத்து சொல்லவா? இவருடைய மேற்கோள்கள் வந்து இந்த முக்கியமான ஃபேமஸான வரிகள்லாம் இருக்கும்ல இவருடைய பாடல்கள் செயல்கள்ல, அந்த மேற்கோள்கள் முக்கியமானது மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்பம் ஒரு கரை, துன்பம் ஒரு கரை. இன்பம் ஒரு கரை, துன்பம் ஒரு கரை அப்படின்னு சொன்னாராம். அடுத்தது வரம்பில்லையேல், புரியல இன்னமும் சொன்னீங்களே இல்ல, நெக்ஸ்ட் சொல்லுங்க மேம். வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும். வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும். வரம்பில்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும். அடுத்தது ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாண வேண்டும். ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாண வேண்டும். நாண வேண்டும்னா வெக்கப்பட வேண்டும்னு அர்த்தம். அப்படி பார்த்தா இப்ப எல்லாருமே வெக்கப்படணுமே. ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாண வேண்டும். அடுத்தது தமிழர் திருநாள் தை முதல் நாளாம். தமிழர் திருநாள் தை முதல் நாளாம். அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொங்கலை பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காரு. பொங்கல்னு வந்தா தை திருநாள், பொங்கல்னு வந்தா முடியரசன் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம். அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாளாம். அடுத்து வந்து நம்ம பழைய புத்தகத்திலையும் புதிய புத்தகத்திலையும் இருக்கிற முடியரசனோட கவிதைகள் மட்டும் சொல்றேன். அந்த கவிதையை மட்டும், அந்த செய்யுளை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாடல் வரிகளை நீங்க புத்தகம் படிக்கும் போது அதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? யார் கவிஞன் அப்படின்றது
அப்புறம் நானிலம் படைத்தவன். 2 கவிதைகள் வந்து நம்ம பழைய புக்லயும் புது புக்லயும் இருக்கு. யார் கவிஞன் அப்படின்ற ஒரு கவிதையும், அடுத்து நானிலம் படைத்தவன் அப்படின்ற இதுவும் நம்ம புத்தகத்துல படிக்க வேண்டிய இது 2யும் படிச்சுக்கணும். அந்த லைனை ஃபுல்லா ரீட் அவுட் பண்ணிக்கணும். ரீட் அவுட் பண்ணிட்டு அதனோட பொருள் படிக்கணும். அப்புறம் கீழே உள்ள பயிற்சி வினாக்கள் படிச்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த நானிலம் படைத்தவன் எந்த இதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா, புதியதோர் விதி செய்வோம் என்ற நூல்ல இருந்து எடுத்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் முடியரசனை பத்தின செய்திகள். புரிஞ்சா? நானிலம் படுத்தவர் வந்து புதியதோர் விதி செய்வோம் அப்படின்ற நூல்ல இருந்து இந்த நானிலம் படைத்தவன்றதை எடுத்து எழுதியிருக்காரு. அவரோட தொகுப்பு அது. அதுல இருந்து ஒண்ணுதான் நானிலம் படைத்தவன். இந்த ஒரு தடவை சதாவதானி இது பற்றவர் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, ஞாபகம் இருக்குங்களா உங்கள்ட்ட? சதாவதானம் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் வந்து 5 வயசுலயே வந்து பாடல் செயல் ஏற்றும் திறன் பெற்றவர். விக்டோரியா அரங்கத்துல 100 செயல்களை ஒரே நேரத்துல செஞ்சு காமிச்சு சதாவதானி விருது பெற்றவர். அது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? செய்குதம்பி பாவலர். அவர்தான் வந்து சதாவதானி இது பண்ணாரு. ஒரே அந்த அரங்கத்துல, விக்டோரியா அரங்கத்துல 100 செயல்களை எல்லாரும் முன்னாடி செஞ்சு காமிச்சு அந்த பட்டத்தை பெற்றவர். 1907 மார்ச் 10ன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு அதை பண்ணாரு. மேம் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுங்க மேம். சதாவதானி பாவலர் என்றார். சதாவதானி பட்டம் பெற்றவர் செய்குதம்பி பாவலர். விக்டோரியா அரங்கத்தில் 1907 மார்ச் 10. செய்குதம்பி பாவலர் அவரோட பேரு. சதாவதான்னா 100 செயல்களை செய்யறதுன்னு அர்த்தம். ஒரே நேரத்துல 100 செயல்களை செய்யறது. இப்ப இந்த செஃப் தாமு கூட எத்தனையோ உணவுகள் செய்து கின்னஸ்ல இடம்பெற்றிருக்காருல. 800 உணவுகளா? 24 மணி நேரத்துல 800 உணவுகளா? கேள்விப்பட்டீங்களா யாராவது? சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான், போதும் இதுவே. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. மேம் இந்த திருச்சொல்ல உள்ள வகையும் அதோட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க மேம். திருச்சொல்ல உள்ள வகையா? எஸ் மேம். என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்? அது இயற் சொல்லா? திருச்சொல் மேம். திருச்சொல்ல பெயர் திருச்சொல், வினை திருச்சொல், இடை திருச்சொல், உரை திருச்சொல், அப்படிதானே? எஸ் மேம். பெயர் திருச்சொல் அப்படின்னா இப்ப நாவாய், வங்கம், ஆளி, இந்த மாதிரி கற்றவர்களுக்கு மட்டும் புரியுதுல, நம்ம புத்தகத்துல இருக்குது இல்ல வார்த்தைகள், சொற்கள், புரியுதுங்களா?
அந்த மாதிரி வந்தா பெயர் திரிச்சொல். பெயர் திரிச்சொல். புரியுதா? ஓகே மேம். வினை திரிச்சொல் புரியல. சொல்லுங்க மேம். வினை திரிச்சொல் இல்ல, பெயர் திரிச்சொல் புரியுதா? என்ன வார்த்தை வந்தா அது பெயர் திரிச்சொல்ன்றது? எஸ் மேம். 3 நாவாய் வங்கம் ஆவி. ஆலி. நான் இது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஆனா இன்னும் நிறைய இருக்குது. நமக்கு வந்து இப்போ பொருள் கூறுகளே டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு மேனி அப்படின்னு சொல்றோம். வேற என்ன சொல்லலாம்? நிறைய வார்த்தை இருக்கு. பொருள் கூறுகள்ல கடினமா இருக்கும்ல வார்த்தைகள்லாம். செரு அப்படின்னா வயல். அப்ப அது வந்து ஒரு பெயர் திரிச்சொல் தான். இந்த மாதிரி சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுங்கல்ல? இப்ப எஸ் மேம். இந்த மாதிரி வந்தா அது பெயர் திரி. வினைனா என்னன்னா பயிற்றினான், இயம்பினான், கையாளுதல், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா, விளம்பினான், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தா வினை. அது ஒரு செயலை தான் குறிக்குது. ஆனா வந்து ஒரு வித்தியாசமான வார்த்தையில நம்ம சொல்றோம். இயற்றுதல் அப்படின்றது ஒரு செயல் வடிவுல சொல்றோம். பயிலுதல், படித்தல பயிலுதல்னு சொல்றோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா வினை திரிச்சொல்னு அர்த்தம். இடை திரிச்சொல் அப்படின்னா அதான் சொன்னேன், மான, ஒப்ப, உரல, கடுப்ப, அன்ன, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தா செயல்ல மட்டும்தான் இது இடம்பெறும். அது இடை திரிச்சொல். உரை திரிச்சொல்னா அந்த சால, தவ, நனி, களி, கடி இந்த மாதிரி சொற்களோட சேர்ந்து வந்துச்சுன்னா அது உரி திரிச்சொல். அதுல வந்து இந்த இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 2 தான் சொல்லியிருக்காங்க. களி, நனி, இந்த 2 வார்த்தைகள் வந்து இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. வந்து 3 பேர் பார்த்துட்டோம். பாரதிதாசனு, நாமக்கல் கவிஞர், இன்னைக்கு முடியரசன் பார்த்துட்டோம். இப்ப நாளைக்கு ஒரு அறிஞர்கள் கிளாஸ் அப்ப, நெக்ஸ்ட் கிளாஸ் அப்ப ஒரு அறிஞர்கள் பார்த்துட்டோம்னாலே, ஒரு ஒன்றை ஒன்னா பார்த்துட்டு போனாலே அறிஞர்களோட இது முடிஞ்சிடும், சீக்கிரமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம், சிலபஸ்ல அறநூல்கள் இருக்கு, அறநூல்களை பத்தி பார்ப்போம். அப்புறம் திருக்குறள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு திருக்குறளை பத்தி. அப்ப அந்த மாதிரி செய்திகள் வந்து ஒரு 2ஆவோ இல்ல 3 பார்ட்டாவோ டிவைட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸ்லயும் பார்த்தரலாம். அது இல்லாம புக்கை வந்து ஒரு ரீகால் பண்ணணும்னாலும், இப்ப எடுத்துட்டோம்னா ஒரு 10th புக் எடுத்தோம்னா அதுல ஒரு 3 லெசனை ரீகால் பண்ணலாம். எப்படி எல்லாம் கீவேர்டு வச்சு படிக்கலாம், எது இம்பார்ட்டன்ட் அப்படியே புக்கை அப்படியே ஃபுல்லா ஒரு ரீகால் பண்ணி விட்டுறலாம். 10th புக்கு, 9th புக்கு, 8th ஸ்டாண்டர்ட் புக், இந்த மாதிரி எல்லாம். அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நமக்கு படிக்க வேண்டிய விஷயம் தமிழ்ல வந்து இவ்வளவுதான் இருக்கு. நம்ம வந்து நிறைய வந்து நல்லா ரிப்பீட்டடா என்ன படிக்கணும், ஒரு டைம் படிச்சதோட விட்டுறக்கூடாது. நமக்கு என்ன பண்ணணும்னா திருப்பி அதை எடுத்து ஒரு கிளான்ஸ் வந்து கண்ணால பார்த்துக்கிட்டேவாது இருக்கணும். அப்பதான் வந்து அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு மறக்காது. இவங்களை பத்தி சப்போஸ் இந்த அறிஞர்கள்லாம் சில சிறப்பு பேர்கள்லாம் சொல்லியிருக்கேன். அடிக்கடி யாராவது ஃப்ரெண்ட்ஸை விட்டு யாராவது கொஸ்டின் கேட்க சொல்லுங்க. இந்த மாதிரி கேட்க சொன்னாலே நமக்கு ஸ்ட்ராங் ஆயிரும் 2-3 தடவை. இப்ப சொல்லுங்க, அந்த முடியரசனோட பிறந்த வருடம் யாருக்காவது தெரியுமா? 1920. 1920. எப்படி இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டோமா? அதே போல இறந்த வருடம் 98. அப்ப மாதம் 10-12. 10-12. அப்ப நாள் 7-3. 7-3. இவ்வளவுதான். இதே வந்து ஒரு 2 தடவை நம்ம வந்து கேட்டோம்னாலே நல்லா மனப்பாடம் ஆயிரும், நமக்கு மைண்ட்ல அப்படியே பதிஞ்சிரும். அத வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? கிளாஸ் எல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? யூஸ்ஃபுல்லா இருக்கா? எஸ் மேம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். வேற டவுட் எதுவும் இல்லைங்களா உங்களுக்கு? நோ மேம். தேங்க்யூ மேம். சரி, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.